வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். சப்பாத்தி, தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த சிம்பிளான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நல்லா நீளமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதோட 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு மேலே இதில் எந்த மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல, நம்ம தண்ணி சேர்க்காமே தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடணும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமும் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் நம்மளோட மசாலா ரெடி ஆகும். ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. திறந்து வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி மசாலா ரெடின்னு அர்த்தம். அது வரைக்கும் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மசாலா நம்ம செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சா கூட 2லேருந்து 3 நாளைக்கு நல்லா தாங்கும், கெட்டு போகாது. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.